குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சில ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இம்பார்ட்டண்டான நோட்ஸ் பார்க்கலாம். குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸில் வந்து இந்தியாவோட ரேங்க் பார்த்திங்கன்னா 40. இது யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. மொத்த கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா 137 இதில். அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் செய்யறதில் வந்து ஈஸியாக வந்து பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த ரேங்க்கில் இருக்குது அப்படின்ட்டு வேர்ல்டு பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து இந்தியாவோட ரேங்க் பார்த்திங்கன்னா 100. லாஸ்ட் டைமில் வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 130th பிளேஸில் இருந்தது. இப்போ வந்து ஒரேடியாக 30 பாயிண்ட்ஸ் நம்ம கெயின் பண்ணி 100 பிளேஸில் இருக்கும். இது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு இயரும் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் கூட நிறைய கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரேடியாக 30 பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணி 100 பிளேஸில் இருக்கும். அப்புறம் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட ரேங்க் வந்து 100. லாஸ்ட் இயர் வந்து 97 இருந்தோம். ஆனால் இப்போ இன்னும் வந்து 3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து 100th பிளேஸ் ரேங்க்கில் இருக்கும். நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ்லாம் வந்து இன்னும் நம்மளுக்கு முன்னாடியே இருக்காங்க. நேபாள், பங்களாதேஷ் அவங்களோட ரேங்க்லாம் இன்னும் முன்னாடியே இருக்குது. ஆனால் நம்ம வந்து 100th பிளேஸில் இருக்கோம். ஸோ இந்த ரிப்போர்ட் யார் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அவங்க தான் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு 2 பாலத்துக்கு வந்து ஒரு மரத்தோட வேரே வந்து பிரிட்ஜாட்டம் இருக்குது. அதுதான் வந்து லிவிங் ரூட் பிரிட்ஜஸ். இது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. ஸோ இது வந்து கேட்டது தான். இப்போ ஆல் இண்டியா சர்வீசஸ் ரீசெண்டாக ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி நடத்துனாங்க. அதை கேட்ட கொஷின்ஸ் தான் அது. அதுக்கப்புறம் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் மென் ஒன்லி ஐலாண்ட். அந்த ஐலாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒகினோஷிமா. இது வந்து ஜப்பானில் இருக்குது. ஒன்லி மென் மட்டும்தான் இங்கே வந்து அலவுட். அப்புறம் சென்னை வந்து இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு இந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணிங்கன்னா சென்னையோட மியூசிக்கல் ட்ரெடிஷனுக்காக யுனெஸ்கோ வந்து இந்த டைட்டில் வந்து சென்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.